நம்முடைய பஸ்ஸஸ் எல்லாம் சேர்ந்தது. நீங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி இது நம்முடைய பேப்பர்ல வரும். சில நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிறத உங்களுக்கு காட்டுறோம். அது செய்தித்தாளா இருக்கலாம், நம்முடைய நியூஸ் சேனலா இருக்கலாம். வேறு வேறு அமைச்சர்கள் வேறு வேறு காலகட்டத்தில் சொல்லி இருப்பதை இங்க படம் பிடிச்சு காட்டிருக்கோம். அதாவது நாங்கள் வந்தவுடனே சுற்றுச்சூழலை மேம்படுத்த 500 மின்சார பஸ்கள் அமைச்சர் ராஜகண்ணப்பண்ண, நாங்க 500 எலக்ட்ரிக் பஸ் வாங்குறோம் அமைச்சர் எஸ் சிவசங்கரன் அவர்கள். மாத்தி 2021 ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய அறிவிப்பு. ஆனா இன்னைக்கு இந்த ஆய்வறிக்கையை பார்க்கும் பொழுது தமிழகத்துல மொத்தமாக டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுடைய லாஸ் பாத்தீங்கன்னா அது 2021-22 முடியும் பொழுது 21,000 கோடி ரூபாய். அதற்கு இன்னைக்கு லோன் இருக்கு 6,000 கோடியிலிருந்து. எங்கேயும் கூட லாபம் வருவதற்கான சாத்தியமே இல்லை. 22,517 பேருந்துகள் 2021-22 முடியும் பொழுது 20,304 பேருந்துகள், அதாவது 2,000 பேருந்தை குறைச்சிட்டாங்க. அதையெல்லாம் தாண்டி நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம், 2022 பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தணும். டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல இருந்து பணி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நீங்க அவங்களுக்கான எந்த ப்ரொவிஷனுமே கொடுக்கலன்னு. அதற்கு இந்த ஆய்வறிக்கையில் நமக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அவர்களுடைய கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஃபண்ட் 4,565 கோடி ரூபாய, காம்பன்சேஷன் செஸ் ஃபண்ட் 492 கோடி ரூபாய பேருந்து இயக்குவதற்காக இங்க திருப்பி விட்டுட்டாங்க. பென்ஷனுக்காக வாங்கப்பட்ட பணம் 4,500 கோடி ரூபாய் தினசரி பஸ்ஸை இயக்குவதற்காக திருப்பிட்டாங்க. பென்ஷன் கொடுப்பதற்கான பணம் கூட இல்லை. அது போராட்டம் செய்த பிறகு 2024 கொஞ்சமா கொடுத்திருக்கிறாங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனும் ஒரு ஃபெயிலியர் என்பது அங்கிருந்து தெரிஞ்சு. நாங்கள் அதானிக்கும் திமுக அரசு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறது தொடர்ந்து பேசுறோம். அதற்கு ஒரு அமைச்சர் என்ன சொல்றாரு, இல்ல அது அதிமுக ஆட்சியில கொடுத்தாங்க, நாங்க கொடுக்கல. அதற்கு நாங்க சொல்றோம், இல்ல நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு மறுபடியும் நீங்க கொடுத்திருக்கிறீங்களே, கமுதி சோலார் பவர் பிளான்ட்டுக்கு நீங்க கொடுத்திருக்கிறேன். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் நேற்று சட்டமன்றத்தில் பேசும் பொழுது எதிர்கட்சிகள் என் மேல அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நான் அதானியை சந்திச்சதே இல்லை அப்படின்னு. எங்கேயும் கூட பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதானியை சந்திச்சாங்கன்னு நாங்க சொல்லல. அதானியை சந்திப்பது குற்றமும் அல்ல. நீங்க அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறீங்க அப்படிங்கறதா எங்களுடைய கேள்வி முதல்ல இருந்து. ஆனால் இன்று முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கேள்வி கேட்கிறோம். நீங்க தான் சொன்னீங்கன்னா அதானியை சந்திக்கல. நாங்கள் உங்களுடைய மருமகனும் அதானி அவர்களும் சந்திச்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறோம். உங்கள் சார்பாக உங்களை சார்ந்திருக்கக்கூடிய IAS அதிகாரிகள், பர்சனல் செக்ரட்டரி, பிரைவேட் செக்ரட்டரி, இவர்கள் அதானி நிறுவனத்தை சார்ந்த அதிகாரிகளை சந்திக்கிறாருன்னு சொல்றோம். போன வாரமும் சந்திப்பு நடந்திருக்கு. உங்கள் மருமக சந்திக்கிறாரு, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள் சந்திக்கிறாங்க. இப்பவும் அதானி அவர்களை சந்திப்பது தப்புன்னு நாங்க சொல்ல, நீங்க சொன்னதுக்காக சொல்றோம். ஆனால் உங்களுடைய மருமகன் சந்திக்கிறது நீங்க சந்திக்கிற மாதிரி தானே. உங்க மருமகன் சந்திக்கவே இல்லைன்னு நீங்க சட்டமன்றத்தில் நாளைக்கு சொல்லுவீங்களா? சபரீஷன் அவர்கள் இதுவரை அதானி நிறுவனத்தை சார்ந்த யாரையும் ஒரு லீலா பேலஸ் ஹோட்டல்லையோ அவருடைய வீட்டிலேயோ சென்னையில் இன்னொரு இடத்துல சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும், சந்திச்சாரு, நாங்க ப்ரூஃப் கொடுக்கிறோம். அதனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த திசை திருப்புற வேலையை விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சி அதானின்னு அவருடைய எம்பிக்கெல்லாம் அங்க போய் கூக்குரல் இடுறாங்க. நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சொல்வது, நீங்க அதானி கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறீங்க, அது நல்ல விதத்துல கொடுத்தீங்களா, நல்ல விதத்துல கொடுக்கலையான்னு மக்கள் மன்றத்துல வைங்க. அதனால அதானியை சந்திக்கவில்லை என்று மடை மாற்றக்கூடிய முயற்சியை முதலமைச்சர் அவர் கைவிடணும். அவர் சட்டமன்றத்தில் பேசியதற்காக நாளை அவர் கிளாரிஃபை பண்ணட்டும். அவர் சார்பாக மருமகனோ அவரை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளோ சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும். அடுத்து நாங்க பதில் சொல்றோம், எந்த தேதியில எங்க சந்திச்சாங்க நாங்க சொல்லட்டும். இன்னும் 3 ஆண்டுகள் கழித்ததை பார்க்கும் பொழுது நீங்க பாருங்க, கடன் மட்டும் எவ்வளவு வாங்கியிருக்கோம் பாருங்க. 2022-23 கடன் பாருங்க, 90,000 கோடி ரூபாய், 90,481 கோடி ரூபாய். 2022-23 2018 நம்முடைய ஸ்டேட் ஜிடிபிக்கு கடன் 22%. 2022-23 அது 29% போயிடுச்சு. இன்னைக்கு மத்திய அரசுடைய சீலிங் லிமிட்ல தமிழக அரசு இருக்கு. அதனால் தமிழகத்துல நாங்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுவது, மாநில அரசினுடைய நிதி நிலைமை அதல பாதாளத்தில் இருக்கு. இவர்களை நம்பி எந்த ஆக்கப்பூர்வமான வேலையும் பண்ண முடியாது. அதனாலதான் ஸ்கூல் ஒழுகுது, அதனாலதான் ரோடு போடாம இருக்கிறாங்க, அதனாலதான் மருத்துவமனையில லைட்டு போட்டு கேண்டில் லைட்ல செவிலியர் பிரசவம் பார்க்கறாங்க, அதனாலதான் மருத்துவமனையில நேற்று நர்ஸ்
ஒரு செவிலியர் ஆபரேஷன் பண்ண போய் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கிற குற்றச்சாட்டு. தினமும் தமிழக அரசு மருத்துவமனையில் ஒரு பிரச்சனை வெளியே வருதுன்னா என்ன அர்த்தம்? இவர்கள் தமிழகத்தை சரியான முறையில வழி நடத்தல. சிஏஜி ஆய்வறிக்கை சொல்லுது. அது தினமும் கூட உங்க டிவியில நீங்க ஒரு இஷ்யூவா போடுறீங்க அப்படிங்கறத என் குற்றச்சாட்டு. அதனால் நாங்க திராவிட மாடல்னு வாய்க்கிலே எதுக்கு பேசுறீங்க? எது திராவிட மாடல் என்பது எங்களுடைய தொடர் கேள்வியா இருக்கு. இது அட்லீஸ்ட் பத்திரிகை நண்பர்கள் நீங்க லைவா பாக்குறீங்க, நாங்க டிவியில எல்லாம் பாக்குறோம். நீங்க எல்லாம் கட் பண்ணி சிஎம்மோட வெள்ளை கலர் சட்டையும் உதயநிதி ஸ்டாலின் அவர் டிஷர்ட்ல இருக்கக்கூடிய உதயசூரியன் இதைத்தான் மாத்தி காட்டுறாங்க. அதனாலதான் நீங்க கேட்கக்கூடிய நிறைய கேள்விக்கு எங்களால் பதில் சொல்ல முடியவில்லை. காரணம் லைவா என்ன நடக்குதுன்னே நாங்க பாக்கலீங்க. அதான் உண்மை. உங்களுக்கு தெரியறது இல்ல, பத்திரிகை நண்பர்கள் நீங்க பாக்குறீங்க. ஆனால் இன்றைக்கு திமுக அரசை பொறுத்தவரை அந்த சட்டமன்றத்தினுடைய அவங்களே தேர்தல் அறிக்கையில கொடுத்திருந்தாங்க, லைவ் ப்ரொசீடிங்க காட்டுறோம் அப்படி. இன்னைக்கு டிஐபிஆர், உதாரணத்துக்கு டிஐபிஆர் அமைப்பு காலையில ஒரு ட்வீட் போடுறாங்க, வைக்கம் சத்தியகிரகத்துக்கு முதலமைச்சர் போறாங்க. அந்த ட்வீட்ல இந்தியா மேப்பையே தப்பா போடுறாங்க. பாதி காஷ்மீர் லடாக் எல்லாம் எங்கேயோ போயிருச்சு, அது பாகிஸ்தான் பகுதியில் கொஞ்சம் சுத்திட்டு இருக்கு. அது பாத்தீங்கன்னா காஷ்மீர் ஒரு காக்கா சாப்பிட்ட வட மாதிரி இருக்கு. அதுக்கு நாங்க ஒரு பதில் போடுறோம், என்னையா ஒரு இந்தியா மேப்பையே தப்பா போடுறீங்க மாநில சார்பானா அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. எனக்கு இதுதான் தமிழக அரசினுடைய டிஐபிஆர் லட்சணம். இன்னைக்கு காலையில் நாங்க போட்டோம், ஒரு இந்தியன் மேப்பை தப்பா போடுறீங்களே. இன்னைக்கு டிஐபிஆர் முழு வேலையே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த வெள்ளத்தில் நடந்து போகும்போது இந்த ராஜா கை தட்டு அந்த காலை காட்டுற மாதிரி காட்டுறாங்க. அதனால் டிஐபிஆர் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும், எல்லா செய்திகளும் வெளியே கொண்டு வர வேண்டும். சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய செய்திகள் எதுவும் எங்களுக்கு வர்றது கிடையாது. கேள்வியை காட்ட மாட்டீங்க, பதில ஒரு கோணத்துல காட்டுறீங்க. கேள்வி உங்களுக்கு தர்ம சங்கடமா இருந்தா ஏதாச்சும் ஒரு மெம்பரை காட்டுறீங்க, அல்லது உதயநிதி ஸ்டாலின் திரும்ப போய் காட்டுறீங்க. அதனால் இது மிக மிக தவறான போக்கு. காரணம் உங்களுடைய கேள்விகளுக்கே நாங்க தடுமாறிட்டு இருக்கோம், சட்டப்பேரவை கேள்விகளுக்கு. காரணம் எங்களுக்கு கேள்வியே தெரியாதுன்னா